வயசும் கூடுது, காலமும் வேகமாக நகருது. யாருக்காக உழைக்கிறோம் அப்படின்றதே தெரியாமல், எதுக்காக ஓடுறோம் அப்படின்னும் புரியாமல், சந்தோஷத்தெல்லாம் விட்டு புதைச்சிட்டு பணம் மட்டுமே சம்பாதிக்க விடாமல் ஓடிட்டே தான் இருக்கிறோம். காய்ச்சலோ தலைவலியோ ஓய்வில்லை. பிடிக்குதோ பிடிக்கலையோ பிடிச்சது போல் வேடம் போட்டாவது நம்ம வாழ்ந்து தான் இருக்கிறோம் இந்த உலகத்தில். என்னால் மட்டும்தான் உன்னை அதிகமாக நேசிக்க முடியும் அப்படின்னு கர்வமாக காதலித்தேன் உன்னை. ஆனால் உன்னால் மட்டும்தான் என்னை அதிகமாக அழ வைக்க முடியும் அப்படின்னு நீ கரெக்டாக நிரூபிச்சிட்ட. இல்லாத பாசத்தை வரவழைக்கிறதும் பணம் தான், இருந்த பாசத்தை இல்லாமல் ஆக்குறதும் பணம் தான். பணம் எதுவுமே செய்யிட்டு ஒரு துளி கண்ணீர் கூட விட வேண்டாம். ஏன்னா நான் பிரிந்தது இந்த மண்ணை விட்டு மட்டும்தான், தவிர உன் அன்புலேருந்து இல்லை. வலிகள் மிகும் முன்னே என் உடலை மண்ணுக்குள்ளே தந்து விடுங்க. கண்முன் நான் இருக்கும் வரதான் அழும் உங்கள் நெஞ்சம். முடிந்தவரை என் மரணம் ஒரு செய்தியாக கடந்து போகட்டும். யார் மனதையும் காயப்படுத்தாத வெறும் நினைவாக மட்டுமே நான் இருக்க வேண்டும். என்னுள்ள எரிந்து கொண்டிருக்கும் துயரம் என்னிடம் கேட்டது, யாரிடமாவது சொல்லி அழு அப்படின்னு. சொன்னால் மட்டும் புரிஞ்சு கொள்வாங்களா என்ன? அதிலிருந்து அது என்னுடன் வாதாடுவதையே நிறுத்திடுச்சு. சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கி கொண்டே நம்ம எழுந்து நடமாட வைக்குது நம் மனது தான் மிக சிறந்த நண்பன். நம்மை நாமே நேசிப்போம். முடிவுரை நம்மளை அழ வைக்கும் அப்படின்னு தெரிஞ்சே வாசிக்க தொடங்கிறோம். முதல் பக்கம் சிரிக்க வைக்கிறனால. தினமும் உன்னோட தொலைபேசியில் பேசியபடியே நாட்களை கடந்து கொண்டிருக்கிறேன். உன்னை நேரில் பார்க்கும்போது அந்த நாளுக்காக உன் அருகில் இருப்பது சில நிமிடம் என்றாலும் அந்த அழகிய நினைவோடு மீண்டும் உனக்காக காத்திருப்பேன். கடைசியில் தான் புரியுது, எல்லோரும் தெளிவாகத்தான் இருக்கிறாங்கன்னு. நாம தான் எல்லோரையும் நம்பி முட்டாளாக இருந்திருக்கிறோம். சில நிஜங்களை நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்ள முடியாது. சில சோகங்களை வார்த்தையால் சொல்ல முடியாது, கதறி அளவும் முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பெண்கள் கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு முறையும் இழுத்து பிடித்தேன். இம்முறை அறுந்து விட்டது. மீண்டும் ஒட்ட வைக்க மனமில்லை. விட்டுவிட்டேன். பிடிக்காமல் இல்லை, என் அன்பு அவர்களுக்கு தொல்லையாகி போனதால். காலம் ஒரு முறை தான் சந்தர்ப்பம் கொடுக்கும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள என்பது போல நேரம் அமையும் போதே உன் மனதுக்கு நெருக்கமானவர்கள் கூட வாழ்ந்திடு. ஏனெனில் சில நாள்கள் பாதைகள் கரடு முரடாக இருக்கும்போது கைப்பிடித்து கூட்டிக் கொண்டு போக யாரும் வரமாட்டார்கள். சமவெளி வந்தவுடன் பயணத்தில் பங்கு கேட்க 100 பேர் வருவார்கள். துணை தேடி நேரத்தை வீணாக்காதே. உன் கால்கள் மட்டுமே உன் கடைசி எல்லை வரை வரும். தேன் ஒழுக பேசுகிற நாக்கில் விஷம் இருக்கும், ஆனால் கோபப்படுற இதயத்தில் ஈரம் இருக்கும். வார்த்தைகள் எல்லாம் உண்மையல்ல, உணர்வுகள் தான் உண்மை. மழையில் நனைந்த சிறகுகளை வெயிலில் சிலிர்த்து உலர்த்தும் சிட்டுக்குருவியின் வேகம் போல மனதில் பதிந்த கவலைகளையெல்லாம் ஒற்றை சிரிப்பில் உதறி தள்ளுவதே ஆனந்தம். எல்லோரும் அமைதியை புரிதலின் ஒரு அடையாளமாக நினைக்கிறார்கள். ஆனால் சில அமைதிகள் மனதின் சோர்வால்தான் பிறக்கின்றன. எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லி சோர்ந்து போனவர்கள்தான் ஒரு கட்டத்தில் அமைதியை தேர்ந்தெடுக்கிறார்கள். நீங்கள் எந்த ஒரு நிலைமைகளில் இருந்தாலும் பரவாயில்லை, எப்படியாவது கொஞ்சமாவது பணம் சம்பாதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடன் இருப்பவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்பதை ஒரு பொழுதும் மறந்துவிடாதீர்கள். உங்களுடைய நலனுக்காக நீங்கள் சம்பாதிப்பதில் எந்த தவறுமே இல்லை. பணம் இல்லாத முதுமைன்றது ஒரு பெரிய சாபம். அன்று நீங்கள் நேசித்த உறவுகளே இன்னைக்கு உங்களை சுமையாக கருதும். பாசம் விலகி போகும், பரிவு மறைந்துவிடும். நீங்கள் பெற்ற பிள்ளைகளே பார்வையில் கூட நீங்கள் ஒரு அந்நியனாக தான் தெரிவீங்க. இதுவே இந்த உலகத்தில் எழுதப்படாத ஒரு கொடியமான விதி. நான் உடைந்ததுக்கு காரணம் வாழ்க்கை இல்லை, நான் அதிகமாக நம்பின மனிதர்கள் தான். காயம் கத்தியால் வந்ததும் இல்லை, நம்பிக்கையால் வந்தது. வெளியில் பிறரோடு போட்டி போட்டு வாழ்ந்தாலும் வீட்டுக்குள்ளே நாம் விட்டு கொடுத்தால்தான் வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும்.
கண்ணீர் சிந்துவதனால மனபாரம் குறையும் என்கிற உளவியல். ஆனால் துடைக்க யாருமே இல்லாத தருணங்களில் வரும் கண்ணீர் கூட சுமைதான் அப்படின்னு ஏன் சொல்லலை? கர்மா சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் கடவுள் உங்களோட வாழ்க்கையிலிருந்து சில மனிதர்களை அமைதியாக நீக்குவார். அது தண்டனை அல்ல, அது உங்களுடைய பாதுகாப்பு. ஏனெனில் நீங்கள் கேட்காத உரையாடல்களை அவர் கேட்டார், நீங்கள் பார்க்காத உண்மைகளை அவர் பார்த்தார். பேருந்தில் வயதானவர்கள் உட்கார இளைஞர்கள் எழுஞ்சு நின்று அவங்களுக்கு இடம் தரணும். ஆனால் வேலைவாய்ப்பில் மட்டும் பெரியவங்க உட்காந்துக்கிட்டே இருக்க விரும்புகிறாங்க. இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்காம. ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 வாழ்க்கை உண்டு. ஒன்று அவர் உறவுகளுக்காக உண்மையில் வாழ்கின்ற வாழ்க்கை. மற்றொன்று அவர் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டும் நிறைவேறாமல் வாழும் வாழ்க்கை. ஒருத்தவங்களை பற்றி மற்றவங்க கிட்ட பேசுவதை விட அவங்கள பற்றி அவங்களிடமே மனம் விட்டு பேசினா உங்களுக்கு பல பிரச்சனைகள் சரியாகிரும். மௌனமாக இருந்துப்பார், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் மகிழ்ச்சியாக இருந்துப்பார், பல பிரச்சனைகள் காணாமலே போய்விடும். ஒரு ஆணுக்கு தன் தாயும் மனைவியும் 2 கண்களாக இருக்கலாம். ஆனால் வித்தியாசங்கள் உண்டு. உன் தாய் உன்னை மட்டுமே நம்பி வாழலை. ஆனால் உன் மனைவியோ உன்னையே நம்பி வந்தவர், உன்னையே நம்பி வாழ்பவர், உனக்காகவே மட்டுமே வாழ்பவர். இதுன்றது ஒரு வினோதமான சிறை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் குற்றம் செய்பவர்கள் மாட்டிக்கவே மாட்டாங்க, பாசம் வைப்பவங்க தான் மாட்டிப்பாங்க. நல்லதை சொன்னால் நாய் கூட நின்று கேட்காது, தீயதை நல்லது என்று நம்ப வைத்தா பேய் கூட பாய் போட்டு படுத்துடுமா. என்ன உலகம் இது! ஒரே நேரத்தில் 1000 பறவைக வானத்தில் பறந்தாலும் ஆனால் ஒன்றோட ஒன்று மோதிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறும் இல்லை. 5 அறிவு கொண்ட பறவைகளுக்கு இருக்கும் புரிதலும் ஒழுக்கமும் கூட 6 அறிவு கொண்ட மனிதர்களுக்கு மட்டும் ஏன் குறைஞ்சி வருது? மாற்றங்களை விட ஏமாற்றங்களே நமக்கு சிறந்த பாடங்களை கற்றுத்தருது. யாரையும் வெறுக்க தேவையில்லை, ஆனால் அவர்கள் வாழ்வில் நமக்கான இடம் அவ்வளோதான் அப்படின்னு புரிஞ்சு கொண்டாலே போதும். அன்பு இதயத்தில் இருக்கட்டும், அறிவு செயலில் இருக்கட்டும், ஆணவம் காலுக்கடியில் இருக்கட்டும், நம்பிக்கை மட்டும் உன் மொத்த உருவமாக இருக்கட்டும். சிரிப்புக்கும் நிம்மதிக்கும் வேறுபாடு இருக்குது. சிரிப்பது போல் நடிக்க முடியும், ஆனால் நிம்மதியாக இருக்கிறது போல் நடிக்கவே முடியாது. பிரச்சனைன்றது ஒரு கல் போல தான். அதை கண்ணருகில் வச்சு பார்த்தீங்கன்னா உலகத்தையே மறைச்சிடும். அதுவே நீங்கள் தூரத்தில் வச்சு பாருங்கள், அந்த கல் இருக்கிறதே நம்ம கண்ணுக்கு தெரியாது.